17வது ஸ்லோகம். சகஸ்ரயுகபர்யந்தம் அகர்யத் பிரம்மணோ விதுஹோ ராத்ரிம் யுகசஹஸ்ராந்தாம் தேஹோ ராத்ரவிதோ ஜனாஹ. இப்பொழுது பார்த்து வருகின்ற ஸ்லோகங்களில் பகவான் சம்சாரத்தினுடைய சொரூபத்தை வர்ணிக்கின்றார், மோக்ஷத்தினுடைய பெருமையையும் சொரூபத்தையும் வர்ணிக்கின்றார். சம்சாரத்தினுடைய சொரூபத்தை வர்ணிப்பதற்கான காரணம், அதில் வைராகியம் என்ற பாவனை நமக்கு வர வேண்டும் என்பதற்காக. இந்த உடலை பகவான் துக்க ஆலயம் என்று சொன்னார். நம்முடைய உடல் துயரத்தினுடைய இருப்பிடம் என்று கூறினார். நாம் பார்த்தோம் ஏன் பகவான் இவ்விதம் கூறுகிறார் என்று. இந்த உடலை கொண்டு போகத்தை அனுபவித்தால் இறுதியில் துயரத்தில் முடிவதனால் இவ்விதம் பகவான் துக்காலயம், அசாஸ்வதம் என்றெல்லாம் பேசினார். பிறகு அடுத்த சந்தேகம் நமக்கு வரலாம், இந்த உலகம் நிலையற்றது, மற்ற உலகங்கள் இருக்கின்றன, சொர்க்கலோகம், பித்ருலோகம், பிரம்மலோகம் முதலிய உலகங்கள் சாஸ்திரம் பேசுகின்றது, அவைகள் நிலையானதாக இருக்கட்டுமே என்றால், சென்ற ஸ்லோகத்தில் கூறினார், ஆப்ரம்ம புவனாலோகாகா, பிரம்மலோகம் வரை எதை அடைந்தாலும் அது மீண்டும் திரும்பி வருவதற்கு உட்பட்டது. ஆகவே எந்த லோக பிராப்தியும் மோக்ஷமல்ல என்று சொன்னார். பிறகு 17வது இந்த ஸ்லோகத்தில் கால தத்துவத்தை பகவான் எடுத்துக்கொண்டு சிருஷ்டி பிரளயம் என்று இரண்டும் இந்த உலகத்தில் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கின்றது. ஒருவன் மோக்ஷத்தை அடைந்தாலே ஒழிய எந்த பிரளயத்திலும் அவன் இயற்கையாக முக்தியை அடைய மாட்டான் என்று பகவான் சொல்ல விரும்புகின்றார். அதற்காக இங்கு கால தத்துவத்தை பேசினார். சென்ற வகுப்பில் பார்த்தோம், முதலில் தோன்றிய பிரம்மாவுக்கு ஆயுள் எவ்வளவு அல்லது அவருடைய கால கணக்கு எப்படி என்றால், சகஸ்ர யுக பர்யந்தம், 1000 சதுர்யுகம் சேர்ந்தது. பிரம்மணக அகக, பிரம்மாவினுடைய பகல். இங்கு யுகம் என்ற சப்தத்திற்கு சதுர்யுகம் என்று பார்த்தோம். அதாவது 43,20,000 ஆண்டுகள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். இவ்விதம் 1000 சதுர்யுகம் சேர்ந்தது பிரம்மதேவனுடைய பகல் பொழுது. பிறகு ராத்ரிம் யுக சகஸ்ராந்தாம், அதே போல 1000 சதுர்யுகம் சேர்ந்தது பிரம்மாவினுடைய இரவு பொழுது. இப்படியெல்லாம் யார் கூறுகிறார்கள் என்றால், கால தத்துவத்தை அறிந்தவர்கள் இவ்விதம் கூறுகிறார்கள் என்று. நமக்கு எப்படி பகல் இரவு இருப்பது போல் பிரம்மாவினுடைய பகல் இரவு இவ்விதம் இருக்கிறது என்று சொன்னார்.
இனி மேற்கொண்டு நாம் பார்க்க வேண்டும். 18வது ஸ்லோகம். அவ்யக்தாத்வ்யக்தயः சர்வாः பிரபவந்த்யஹ ராகமே ராத்ர்யாகமே பிரலீயந்தே தத்ரைவாவ்யக்தசம்ஞகே நமக்கு விழிப்பு உறக்கம் என்ற அனுபவம் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் உறங்கி உறங்கி விழிக்கின்றோம். நம்முடைய உறக்கத்தை சாஸ்திரம் நித்திய பிரளயம் என்று சொல்லும். நித்திய பிரளயம் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கின்ற பிரளயம். பிரளயம் என்றால் என்ன? ஒடுங்குதல். காலையில் விழித்தல் என்பது விழிப்புணர்வு. பிறகு இரவு நாம் உறங்குவது நித்திய பிரளயம் என்று சொல்லப்படுகிறது. இனி பிரம்மாவுக்கு பகல் இரவு இருக்கும். பிரம்மாவானவர் விழிப்பார், பிரம்மாவானவர் உறங்குவார். அவர் எவ்வளவு காலம் விழித்திருப்பார்? 1000 சகஸ்ரயுக காலம் விழித்திருப்பார். எவ்வளவு காலம் உறங்கியிருப்பார்? 1000 சகஸ்ரயுக காலம். இங்கு பகவான் என்ன கூறுகின்றார்? பிரம்மதேவனானவர் விழிக்கும் பொழுது இந்த சிருஷ்டியானது தோன்றுகிறது. அவர் உறங்கும் பொழுது அனைத்து சிருஷ்டியும் பிரளயத்திற்கு செல்கின்றது அல்லது லயத்தை அடைகின்றது. இதை கல்ப பிரளயம் என்று சொல்லப்படும். கல்ப பிரளயம் என்றால் எல்லா ஜீவராசிகளும் தோன்றுகிறது. எப்பொழுது? பிரம்மதேவன் விழித்து கொள்ளும் பொழுது. பிறகு அவர் உறங்கும் பொழுது எல்லா ஜீவராசிகளும் லயத்தை அடைகின்றது. ஆகவே அவருடைய ஒரு நாள் என்பது இந்த அகில பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி பிரளயம். இப்படி இந்த பிரம்மாவுக்கு 100 ஆண்டு வரை நடந்து கொண்டு இருக்கும். அதற்கு பிறகு அந்த பிரம்மா சென்று வேறு பிரம்மா வருவார். 100 வருடம் இவ்விதம் பிரம்மா நடந்து கொண்டு இருந்து அவர் சென்று வேறு பிரம்மா வரும் பொழுது மகா பிரளயம் வரும். அது மகா பிரளயம் என்றெல்லாம் சாஸ்திரத்தில் பேசப்படுகிறது. இப்போ நமக்கு இங்கு தேவையான கருத்து என்னவென்றால், பிரம்மா விழிக்கும் பொழுது அனைத்து ஜீவராசிகளும் தோன்றுகின்றன. பிரம்மா உறங்கும் பொழுது எல்லா ஜீவராசிகளும் ஒடுங்குகிறது. அதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாரம். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். அவ்யக்தாத் வியக்தயக சர்வாஹா. வியக்தயக என்றால் தனித்தனி ஜீவராசிகள். வியக்தி என்றால் இண்டிவிஜுவல். வியக்தயக என்றால் தனித்தனியாக இருக்கின்ற ஜீவராசிகள். சர்வாகா அனைத்தும், அனைத்து ஜீவராசிகளும் பிரபவந்தி தோன்றுகின்றன. பிரபவந்தி தோன்றுகின்றன. சர்வாகா வியக்தயக எல்லா ஜீவராசிகளும் தோன்றுகின்றன. எப்பொழுது? அகராகமே. அகக என்றால் பகல், ஆகமே என்றால் வரும்பொழுது. நம்ம சேர்த்திக்கணும், பிரம்மாவுக்கு பகல் வரும் பொழுது.
முதலில் தோன்றிய பிரம்மதேவனுக்கு பகல் வரும் பொழுது அகக ஆகமே பிரம்மாவினுடைய பகல் பொழுதில் எல்லா ஜீவராசிகளும் தோன்றுகின்றன. இனி அடுத்த கேள்வி, எந்த இடத்திலிருந்து ஜீவராசிகள் தோன்றுகின்றன, எந்த இடத்தில் இருந்தவைகள் தோன்றுகின்றன என்றால் முதல் சொல்ல விட்டு வச்சிருக்கோம், அவ்யக்தாத். அவ்யக்தம் என்றால் இங்கு மாயை, மாயையிலிருந்து தோன்றுகின்றன. காரணம் என்ன? இந்த ஜீவராசிகளெல்லாம் அவ்யக்தமாக வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் ஒடுங்கி இருந்தன, அங்கு இருந்து தோன்றுகின்றன. இப்போ அவ்யக்தாத் என்றால் வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையிலிருந்த மாயையிலிருந்து எல்லா ஜீவராசிகளும் பிரம்மாவினுடைய பகல் பொழுதில் தோன்றுகின்றன. பிறகு என்ன நடக்கின்றது? பிரம்மாவினுடைய பகல் முழுவதும் சிருஷ்டியானது இருக்கின்றது. அவர் உறங்கப் போகும் பொழுது மீண்டும் அந்த அவ்யக்தத்திற்குள் அனைத்து ஜீவராசிகளும் ஒடுங்குகின்றன. இது இரண்டாவது வரியில் கூறுகிறார். ராத்திரி ஆகமே. ராத்திரி என்றால் இரவு. யாருக்கு? பிரம்மாவினுக்கு இரவு வரும் பொழுது ஆகமே, ராத்திரியாகமே இரவு வரும் பொழுது பிரளீயந்தே, பிரளீயந்தே ஒடுங்குகின்றன. எவைகள்? சர்வாகா வியக்தயக, எல்லா ஜீவராசிகளும் ஒடுங்குகின்றன. அடுத்த கேள்வி, எங்கு சென்று ஒடுங்குகின்றன? தத்ரயேவ அவ்யக்த சம்ஞகே, அதே அவ்யக்தத்திற்குள் சென்று ஒடுங்குகின்றன. எந்த மாயையிலிருந்து தோன்றியதோ அதே மாயைக்குள் சென்று ஒடுங்குகின்றன. தத்ர என்றால் அதே, அந்த இடத்தில் இருக்கின்ற. அவ்யக்தம் என்றால் முன் சொன்னது போல் மாயை. சம்ஞகம் என்றால் பெயர். அவ்யக்தம் என்ற பெயரையுடைய மாயையில். சம்ஞகா என்றால், சம்ஞகக என்றால் பெயர். அவ்யக்த சம்ஞகக என்றால் அவ்யக்தம் என்ற பெயரையுடைய அதே மாயா தத்துவத்தில் அவ்யக்தத்தில் ஒடுங்குகின்றன. எதற்கு மாயைக்கு அவ்யக்தம் என்று பெயர் வந்தது என்றால், வியக்தம் என்றால் தெளிவாக தெரிவது, அவ்யக்தம் என்றால் வெளித்தோற்றத்திற்கு வராத நிலை. அந்த வெளித்தோற்றத்திற்கு வராத அதே நிலையில் சென்று ஒடுங்குகின்றன. இனி இதிலிருந்து ஒரு கருத்தை பகவான் சொல்ல இருக்கின்றார். அதுதான் நமக்கு முக்கியம். இந்த ஸ்லோகத்திலிருந்து அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லும் பொழுது ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல போறார். இப்போ இதில் என்ன சொல்லி இருக்கின்றார்? எல்லா ஜீவராசிகளும் பிரம்மாவினுடைய பகல் பொழுதில் வெளித்தோற்றத்திற்கு வருகின்றது. இரவு பொழுதில் அவைகள் அங்கு சென்று ஒடுங்குகின்றன. இனி என்ன கருத்தை பகவான் நமக்கு சொல்ல விரும்புகின்றார்? அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கின்றார். பூதக்ராமசயேவாயம் பூத்வா பூத்வா பிரளீயதே ராத்ர்யாகமே வசः பார்த்த பிரபவந்த்யகராகமே. இங்கு பகவான்
இவ்விதம் சிருஷ்டி லயம் சிருஷ்டி லயம் என்று சிருஷ்டியானது ஒரு சக்கரத்தை போல் சுழன்று கொண்டு இருக்கின்றது. ஒரு ஜீவனானவன் இந்த சிருஷ்டி லயம் இந்த சக்கரத்திற்குள் இருந்து கொண்டு இருக்கின்றான். பரபிரம்மத்தை அறிந்து மோட்சத்தை அடையும் வரை இந்த சக்கரத்திலிருந்து அவனுக்கு விடுதலை இல்லை என்று கூறுகின்றார். ஜீவனானவன் தன்னுடைய வசமின்றி இறக்கின்றான், பிறக்கின்றான். பிறகு பிரளயம் வரும்பொழுது மாயைக்குள் சென்று ஒடுங்குகின்றான். பிறகு மீண்டும் வருகின்றான். அவனுக்கு விடுதலை என்பது ஞானம் இல்லாமல் இல்லை என்று கூறுகின்றார். அதோடு வேறு சில கருத்துக்களும் இந்த ஸ்லோகத்தில் மறைந்திருக்கின்றது. முதலில் ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்த்துவிட்டு விளக்கத்திற்கு வரலாம். பூத கிராம சயேவாயம். சக என்றால் அந்த, அயம் என்றால் இந்த, பூத கிராமக. கிராமக என்றால் இங்கு சமுதாயம், கூட்டம். பூத கிராமம் என்றால் ஜீவராசிகள். ஜீவராசிங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அடிக்கடி. ராசி என்றால் கூட்டம், ஜீவராசிகள்னா எல்லா ஜீவர்களினுடைய கூட்டம். இங்கே பூதம் என்றால் ஜீவர்கள், பூத கிராமக என்றால் எல்லா ஜீவராசிகள். அந்த இந்த எல்லா ஜீவராசிகள், அதாவது அதே ஜீவராசிகள் பூத்வா பூத்வா பிறந்து பிறந்து, பூத்வா என்றால் பிறந்து, இரண்டு முறை சொல்வது மீண்டும் மீண்டும் அது நடக்கின்றது. பூத்வா பூத்வா மீண்டும் மீண்டும் பிறந்து, பிரளீயந்தே ஒடுங்குகின்றது. அதே ஜீவராசிகள் ஜீவகணங்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து ஒடுங்குகின்றது. எப்பொழுது ஒடுங்குகின்றது? இரண்டாவது வரியில் ராத்திரி ஆகமே. ராத்திரி ஆகமேங்கிறத எடுத்து பிரளீயந்தேங்கிறதுக்கு முன்னாடி சேர்க்க வேண்டும். இரவு வரும்பொழுது ஒடுங்குகின்றது. அதே ஜீவராசிகள் பிறந்து பிறந்து இரவு வரும்பொழுது ஒடுங்குகின்றது. இனி இந்த ஜீவராசிகளுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குமா? இந்த சிருஷ்டியில் நான் வரல, பேசாமல் ஓய்வு எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமோ? ரொம்ப நாள் நான் இந்த உலகத்தில் இருந்தாச்சு, அடுத்த சிருஷ்டியில் நான் வர்றேன், அது வரைக்கும் இந்த மாயையிலேயே பேசாமல் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஜீவராசியினால் சொல்ல முடியுமா? முடியாது என்று பகவான் கூறுகிறார். அவசக. அவசக என்றால் தன்னுடைய வசமின்றி. சாய்ஸ் எல்லாம் கிடையாது, தேர்ந்தெடுக்கவெல்லாம் முடியாது. ஜீவராசிகள் தன்னுடைய வசமின்றி என்ன செய்கின்றது? பிறக்கின்றது, இறக்கின்றது, பிரளயத்திற்குள் செல்கின்றது. மீண்டும் பிரம்மா விழிக்கும் பொழுது அதே ஜீவராசிகள் வருகின்றன. பார்த்த அர்ஜுனங்கிட்ட சொல்றார், ஹே பார்த்த, ஹே அர்ஜுன. பிறகு பிரபவந்தி அகராகமே. பிரபவந்தினா தோன்றுகின்றது, அகராகமே. அகக என்றால் பகல், ஆகமே வரும் பொழுது, பிரம்மாவினுடைய பகல் வரும் பொழுது மீண்டும் தோன்றுகின்றது. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கார்? அதே ஜீவராசிகள், சக ஏவ அயம். சகன அந்த ஜீவராசிகளே, பூத கிராமங்களே மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கின்றது. பகல் வரும்பொழுது பிறக்கின்றது, இரவு வரும்பொழுது ஒடுங்குகின்றது. அவசக தன் வசமின்றி.
இதுதான் ஸ்லோகத்தினுடைய பொருள். இதில் சில சூக்ஷ்மமான விஷயங்கள் இருக்கின்றது. அவைகளை இப்பொழுது பார்க்கலாம். இதில் முதல் கருத்து என்னவென்றால், அதே ஜீவராசிகள் என்று பகவான் கூறியிருக்கின்றார். இப்போ இந்த சிருஷ்டியில் என்னென்ன ஜீவராசிகள் இருந்தனவோ அவர்களெல்லாம் என்ன செய்து வைத்திருப்பார்கள்? பாப புண்ணியத்தை எல்லாம் செய்து வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு ஜீவனுக்கும் 3 சரீரம் இருக்குன்னு படிச்சிருக்கோம். ஸ்தூல சரீரம் நம்ம அனுபவிக்கிறது, பிறகு மனது, சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு ஒவ்வொரு ஜீவனுக்கு இருக்கு. அந்த காரண சரீரத்தில் தான் ஜீவன் செய்து வைத்த பாப புண்ணியங்களெல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு ஜீவராசிகளும் பாப புண்ணியத்துடன் இருக்கின்றது. இப்பொழுது இந்த பிறப்பில் ஒரு ஜீவன் பாப புண்ணியத்தை சேர்த்து வைத்துள்ளான். எதனுடைய துணை கொண்டு? நம்முடைய ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தின் துணை கொண்டு ஒரு விதமான பாப புண்ணியத்தை சேர்த்து வைத்துள்ளான். இறந்ததற்கு பிறகு அவன் எப்படிப்பட்ட உடலை எடுப்பான், எந்த ஜென்மத்தை எடுப்பான், மனித ஜென்மமா, மிருக ஜென்மமா, மரம் செடி கொடி முதலிய ஜென்மமா, இந்த ஜென்மத்தை யார் நிர்ணயம் செய்வார்கள் என்றால் அந்த ஜீவராசியினுடைய பாப புண்ணியம்தான் நிர்ணயம் செய்யும். நாம் அடுத்த பிறவியில் எந்த ஜென்மத்தோடன் இருப்போம் என்பது எது முடிவு செய்யும்? நாம் செய்து வைத்த பாப புண்ணியங்கள். அதில் எந்த பாப புண்ணியங்கள் வெளிப்படுமோ அதற்கு தகுந்த ஜென்மமானது கிடைக்கும். ஆகவே நம்முடைய உடல் எதனுடைய விளைவு? பாப புண்ணியத்தினுடைய விளைவு தான் நம்முடைய ஜென்ம, நம்முடைய உடல். பிறகு இந்த உடல் என்ன செய்திருக்கிறது? குறிப்பாக மனித உடல் என்ன செய்திருக்கிறது? பாப புண்ணியத்தை சேர்க்கின்றது. ஆகவே உடலினால் பாப புண்ணியம் சேர்க்கப்படுகிறது. பாப புண்ணியத்தினால் நமக்கு உடலானது வருகின்றது. இப்படி ஒரு சக்கரம் போல் இருக்கின்றது. நம்முடைய செயல், உடலிலிருந்து வருகின்ற செயல் பாப புண்ணியத்தை உற்பத்தி செய்து மீண்டும் நமக்கு உடலை கொடுக்கின்றது. ஆகவே பகவான் எந்த ஜீவனுக்கு எந்த உடலை கொடுக்கலாம்ங்கிற விஷயத்தில் விருப்பு வெறுப்பு அற்றவராக இருக்கிறார். அந்த ஜீவனுக்கு இருக்கிற பாப புண்ணியத்தை பார்த்து அதற்கு தகுந்த உடலை கொடுப்பார். இப்போ இங்கே பகவான் என்ன சொல்கிறார்? இந்த சிருஷ்டி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஜீவராசிகள் பாப புண்ணியத்தை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்றது. திடீர்னு பிரளய காலம் வந்து விட்டது. இப்பெல்லாம் சொல்லுவாங்க ஜூலை 20 பிரளயம் அப்படின்னெல்லாம் சொல்லி, அப்படியெல்லாம் நம்ம நினைத்து பயந்து கொள்ளவே வேண்டாம். 2000 பிரளயம்னெல்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் நம்ம பயந்துக்க வேண்டாம். அந்த பிரளயம் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை முறை பிறந்து இறக்க போகிறோமோ தெரியல. அப்படி ரொம்ப வருஷம் இருக்க போகுது. அப்படி பிரளயம் வந்து விட்டதுன்னு வைத்துக்கொள்வோம். பிரளயம் வந்தவுடன் எல்லா ஜீவராசிகளும் அவ்யக்தம் என்ற மாயையில் ஒடுங்கி விடுவார்கள். இப்போ இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஒடுங்கி விடுவார்கள். அந்தந்த ஜீவராசிகள் அந்தந்த பாப புண்ணியத்தை பண்ணி வச்சுட்டு ஒடுங்கி விடுவார்கள். பிறகு பகவான் என்ன சொல்கிறார்? பிரளயம் முடிஞ்சு வரும்பொழுது அதே ஜீவராசிகள் அதே பாப புண்ணியத்தினுடைய அடிப்படையில் பிறப்பார்கள் என்று பகவான் கூறுகிறார். அது எவ்வளவு வருடம் பிரளயம் இருந்தாலும் பிரளய காலத்தில் அதே ஜீவராசிகள் அதே பாப புண்ணியத்தினுடைய குவியலை வைத்துக்கொண்டு மீண்டும் பிறப்பார்கள். இதிலிருந்து என்ன சொல்றார்? பிரளய காலத்தில் ஜீவராசிகளினுடைய பாப புண்ணியமெல்லாம் பிரளயம் ஆகாது.
பிரளயம் ஜீவராசிகளினுடைய பாப புண்ணியத்திற்கு அல்ல, அவைகளெல்லாம் ஒடுங்கி இருக்கும், அதே பாப புண்ணியம் இருக்கும். அதனால என்னன்னு சொல்றார் இங்கு பகவான், நீ தப்பித்து கொள்ள முடியாது. அதுதான் இங்க கருத்து. பிரளயம் வந்துருட்டும், அது வரைக்கும் நம்மளே ஜாலியாக இந்த உலகத்தில் இருந்துருவோம். 4 காலில் நடந்தோ 2 காலில் நடந்தோ வாழ்ந்துருவோம். பிறகு பிரளயத்தில் தான் அப்படியே போயிடலாம். அந்த பிரளயம் போனால் நம்ம அக்கௌண்ட்டையெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டார்கள்னு சொல்ல முடியாது. அந்த அக்கௌண்ட் அப்படியே இருக்கும், அப்படியே நம்ம பிறந்து வருவோம். ஆகவே என்ன பிரளயம் வந்தாலும் ஞானத்தினால தான் மோட்சமே தவிர பிரளயத்தினால மோட்சம் அல்ல என்பதுதான் இங்கு பகவான் மனதிற்குள் வைத்து கொண்டு பேசுகின்ற கருத்து. சரி, ஒரு கால் பிரளய காலமே மோட்சம்னு வைத்து கொள்வோமே. பிரளயத்திலேயே ஒரு ஜீவராசியினுடைய பாப புண்ணியமெல்லாம் சென்று விட்டால் பலவிதமான தோஷங்கள் வரும். அதில் ஒரு சில தோஷங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது ஜீவராசிகளெல்லாம் பாப புண்ணியத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். பிரளயம் வந்த உடனே இது வேண்டான்னு இந்த பேங்க்கில் ரைட் ஆஃப் பண்ணுறாங்கல்லவா, அதுபோல் சில பேர் லோன் வாங்கும்போதே கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் வாங்குவார்கள். காரணம் என்ன, கொடுக்கலைன்னா அவன் கேட்கவா போகிறான். அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலையெல்லாம் அந்த மாதிரி நடந்துடும். அதே போல் பிரளய காலத்தில் பகவான் சரி பாவம் போட்டு ரைட் ஆஃப் பண்ணிடலான்னு பண்ணிடுவார். அப்படி பண்ணிட்டால் என்னென்னலாம் பிரச்சனை வரும்னு பார்ப்போம். முதல் வர்ற தோஷம் என்னன்னு சொன்னால், சாஸ்திரத்தில் கிருத நாச அகிருத அபியாகம தோஷம்னு ஒரு தோஷம் சொல்லப்படும். கிருத நாசம் அப்படிங்கிறது முதல் தோஷம். கிருத நாசம்னு சொன்னால், இதுவரைக்கும் ஜீவராசிகள் செய்த பாப புண்ணியமெல்லாம் பலனை கொடுக்காம நாசம் அடைஞ்சிரும். கிருத நாசம். கிருத நாசம்னா என்ன, ஒரு ஜீவராசி எவ்வளவோ பாவ புண்ணியத்தை சேர்த்து வச்சிருப்பான். பிரளயம்னு வந்த உடனே அவைகள் அனைத்தும் அழிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்குவோமே. அப்போ அவன் செய்ததெல்லாம் என்ன ஆகும், கிருத நாசம். அது ஒன்று. அடுத்தது என்னவென்றால், அடுத்த சிருஷ்டியை செய்யும் பொழுது பகவானுக்கு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும். என்ன கன்ஃபியூஷன் தெரியுமோ, எதனுடைய அடிப்படையில் ஜீவராசிகளுக்கு சரீரத்தை கொடுக்கிறது. அடுத்த சிருஷ்டி வரும்போது எதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு உடலை கொடுக்கிறது. ஒருவனுக்கு மிருக சரீரத்தை கொடுக்கிறது, மனித சரீரத்தை கொடுக்கிறது, அல்லது வேறு விதமான சரீரத்தை கொடுக்கறதுக்கு பகவானுக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்கும், எதனுடைய அடிப்படையில் கொடுப்பார். சரி, ஏதோ கொடுக்கலான்னு கொடுத்தாருன்னு வச்சுக்குவோமே. அப்போ அந்த ஜீவராசி செய்யாத பாப புண்ணியத்திற்கு அவன் பதில் சொல்ல வேண்டியது வரும். அதுதான் அகிருத. அகிருதன செய்யாத, அபியாகமக. அபியாகமகன்னு சொன்னால் அனுபவித்தல், வருதல். அகிருத அபியாகமகன்னு சொன்னால் செய்யாததை அனுபவித்தல். செஞ்சதை அனுபவிக்காமலும் செய்யாததை அனுபவித்தல் என்ற தோஷமானது வந்துவிடும். இப்போ கிருத நாச அகிருத அபியாகம தோஷக, இது ஒரு முக்கியமான தோஷம். இதை நம்ம ஒத்துக்க மாட்டோம் அல்லவா. நம்ம ஒன்றை செஞ்சுட்டு அதை அனுபவிக்காம செய்யாத ஒன்றை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த தோஷமானது வந்துவிடும். எப்பொழுது, பிரளய காலத்தில் எல்லா ஜீவராசிகளும் சென்று ஒடுங்கி, அந்த ஒடுங்கும் பொழுது பாப புண்ணியமும் அழிந்து விட்டால் அவர்கள் செய்ததெல்லாம் என்னாகும், பலனை கொடுக்காம அழிஞ்சதாகும். பிறகு அடுத்த சிருஷ்டியில் எதன் அடிப்படையில் வருவார்கள்னு சொன்னால், செய்யாத பாப புண்ணியத்தின் அடிப்படையில் உடல் எடுக்க வேண்டியது வரும். ஆகவே ஒரு ஜீவராசிய
எந்த பாப புண்ணியத்துடன் இறக்கின்றானோ அதே பாப புண்ணியத்துடன் தான் பிரளயத்திலிருந்து வருவான். இதை சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம் தெரியுமோ? சரி, இந்த முதல் பாவ புண்ணியம் எங்கிருந்து வந்தது? காரணம் என்ன? உடலிலிருந்து பாப புண்ணியம் வந்தது. இந்த பாப புண்ணியத்தை எப்படி சம்பாரித்தோம்? உடலிலிருந்து. உடலைத்தான் எப்படி சம்பாரித்தோம்? பாப புண்ணியத்தினால். நமக்கு வந்திருக்கிற உடல் நம்ம செய்த வினைப்பயன். இப்போ நம்ம செய்த வினைப்பயனிலிருந்து உடல் வருகிறது. உடலானது வினைப்பயனை உருவாக்குகின்றது. பிறகு எது முதலில் வந்தது? பாப புண்ணியம் முதல்ல வந்துதா, உடல் முதல்ல வந்துதான்னு என்னிடம் நீங்கள் கேட்டால் நான் என்ன செய்வேன்? உங்களிடம் ஒரு கேள்வியை திருப்பி கேட்டுருவேன். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். பிறகு நான் இதற்கு பதில் சொல்லுவேன்னு. அது என்ன கேட்பேன்னு உங்களுக்கே தெரியும். கோழியா முட்டையா? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். கோழி வந்துதா முட்டை வந்துதான்னு பதில் சொன்னீர்கள் என்றால் என்னாலையும் பதில் சொல்ல முடியும். என்னாலேன்னா என்ன? சாஸ்திரத்தினாலையும் பதில் சொல்ல முடியும். கோழியா முட்டையான்னு பதில் சொல்ல முடியாது. விதையா மரமான்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? இந்த இடத்துல தான் ஒரு கோழி முட்டை போட்டுருவோம். என்ன தெரியுமோ? சக்கரம்னு சொல்கிறது. சிருஷ்டியானது ஒரு சக்கரத்தை போல் இருக்கின்றது. இது ஒரு ஹரிசாண்டல் அல்ல, நேர்கோடாக இல்லை, இது ஒரு வட்டமாக இருக்கின்றது. இப்போ எவ்வளவு காலம் சிருஷ்டி பிரளயம் வந்துட்டுருக்குன்னா காலமே கிடையாது. சிருஷ்டி பிரளயம் வந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றது. அதனால தான் ஏற்கனவே உன்னை பார்த்து அதனுடைய அடிப்படையில் படைக்கணும். இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது? பழைய சிருஷ்டியை மனசில் பகவான் வச்சுட்டு இந்த சிருஷ்டியை படைச்சாராம். இப்போ 5 பூதத்தை படைச்சிருக்கார். ஆகாசம், வாயு, நல்லா. எப்படி அவருக்கு 5 பூதம் ஞாபகத்துக்கு வந்தது? வேறு ஏதாவது 6வது பூதத்தை ஏன் படைக்கலைன்னா பழைய சிருஷ்டியில் 5 தான் படைச்சிருந்தார். அதைத்தான் இப்போ செய்கின்றார். பிறகு பழைய சிருஷ்டி எப்படின்னா அதற்கு முந்தைய சிருஷ்டி இப்படி சென்று கொண்டே இருக்கின்றது. இதுதான் சம்சார சக்கரம். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். பிறக்கின்றோம், இறக்கின்றோம், இந்த சுழன்று கொண்டே இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே பிரளயத்தை மோட்சம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இதில் வேறு சில தோஷங்களெல்லாம் இருக்கும். ஒரு கால் பிரளய காலமே மோட்சம்னு சொல்லிட்டா பிரளய காலத்தில் மோட்சம் அடையாமல் ஒரு ஜீவராசியானவன் சிருஷ்டி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு மோட்சத்தை அடைஞ்சான் இல்லையா? இப்போ அவனுக்கு கோபம் வந்துடும். ஏன் தெரியுமோ? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மோட்சத்தை அடைஞ்சிருக்கேன், நீ பேசாமல் பிரளய காலத்தில் வந்து மோட்சத்தை அடைஞ்சிட்டையான்னு சொல்லி அது என்ன ஆகும்னா மோட்சத்திற்கான முயற்சி பயனற்றது ஆகிவிடும். காரணம் என்ன? எப்படியும் பிரளய காலத்தில் மோட்சம் வருதுன்னு சொன்னால் எதற்கு மோட்சத்தை இப்போ அடையணும்? அதனால் என்னென்னா இப்போவே கிளாஸை நிறுத்துங்க, நாங்கள் போகிறோம். கிளாஸ் எதுக்காக படிச்சுட்ருக்கோம்? மோட்சத்துக்காகத்தானே. பிரளய காலத்தில் பார்த்துக்குவோம், அடுத்த அட்டம்ப்டில் பார்த்துக்கலான்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறது போல். எதுக்கு இப்போவே அவசரப்படணும், அடுத்த செமஸ்டரில் பார்த்துக்கலாங்கிறது போல் பிரளய காலத்தில் பார்த்துக்குவோம். இப்போ எதுக்கு கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் நெருக்கி வேற சாமி உட்கார சொல்கிறார். கொஞ்சம் முன்னாடி இடம் விட்டு உட்காந்தா சௌரியமாக இருக்குன்னா விட மாட்டேங்கிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் கிளாஸ் கேட்டு கீழே உட்காந்து, வீட்டிலையெல்லாம் டேபிள்லேயே உட்காந்து பழக்கம், இங்கெல்லாம் டேபிளுங்கிற சேரில் உட்காந்து பழக்கம். இங்கே ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும்னா எல்லா விதமான எஃபர்ட் முயற்சியும் அனர்த்தமாகிவிடும். இதுபோல் பல தோஷம் வரும். இப்போ ஈஸ்வரனுக்கு ராகத்வேஷம் வந்துடும். காரணம் என்ன? அடுத்த சிருஷ்டியில் எதனுடைய அடிப்படையில் ஒருவனுக்கு நோயான உடல், நோயற்ற உடல் அல்லது இப்படிப்பட்ட உடல்னு கொடுப்பார். ஆகவே இங்கே பகவான் சொன்ன வார்த்தையினுடைய முக்கியம் என்ன? சகஏவ பூத கிராமக, அதே ஜீவராசிகள் பிறக்கின்றது, இறக்கின்றது, இவ்விதம் சுழன்று கொண்டே வருகின்றது. பிறகு மோட்சத்தில் என்னன்னா
மோட்சத்தில் தான் அவன் சிருஷ்டிங்கிற சக்கரத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். இப்போ இந்த இடத்துலையும் ஒரு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம் வரல அப்படின்னா அந்த சந்தேகத்தை உற்பத்தி பண்ணுவோம். என்ன சந்தேகம்னு சொன்னால், பிரளய காலத்தில் ஒருவனுடைய கர்ம பலனெல்லாம் நாசமாக கூடாது. அப்படி நாசமாயிட்டா கர்ம பலனையே அனுபவிக்காம கிருத்தநாச தோஷம் வரும்னு சொன்னீர்கள். மோட்ச காலத்தில் ஒருத்தன் ஏற்கனவே செஞ்சு வச்ச பாப புண்ணியத்தை எல்லாம் விட்டுட்டு போயிடுறானே, இப்போ அவனுக்கு அதுதானே நடக்குதுன்னு சந்தேகம் வரலாம். ஏன்னா மோட்சத்தில் என்ன சொல்கிறோம், ஒரு ஜீவராசிக்கு மோட்சம் வரும் பொழுது அவனுக்கு எல்லா கர்ம பலனும் சென்று விடுகிறது. எவ்வளவு பாப புண்ணியத்தை சேர்த்து வச்சானோ அனைத்தும் சென்று விட்டு அவன் மீண்டும் பிறக்கிறதில்லைன்னு சொன்னோம். இப்போ மோட்ச காலத்தில் முக்தனுக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு எப்படி வந்தது என்ற சந்தேகம் நமக்கு வரலாம். முக்தனுடைய விஷயத்தில் அடுத்த ஜென்ம என்பது கிடையாது. அதனால் பகவானுக்கு ஒரு சௌகரியம், இந்த அக்கௌண்ட்டு க்ளோஸ்னு சொல்லி விட்டுடலாம். ஏன்னா அடுத்தது இவன் எந்த ஜென்மத்தில் போய் பிறக்க போகிறான் அந்த கால்குலேஷன் எல்லாம் கிடையாது. காரணம் என்ன, ஞானத்தினால எல்லா கர்ம பலனும் நாசத்தை அடைகின்றது. அதனால் அகிருத்த அபியாகம தோஷம் வராது. அதாவது அடுத்த பிறவி அவன் எதை எடுக்க போகிறான்னு வருவதில்லை, என்ன பிறவியே கிடையாது. பிறகு ஒரே ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். என்ன சந்தேகம் என்றால், அவன் செய்த எல்லா பாப புண்ணியங்களும் அனுபவிக்காமல் சென்று விடுமே என்றால் பகவான் ஏற்றுக்கொள்கின்றார், மோட்சத்தில் அது நடக்கின்றது. காரணம் என்னவென்றால், பாப புண்ணியத்தை செய்தது யாருன்னு சொன்னால் பிரம்மனோ ஆத்மாவோ அல்ல, அகங்காரம்தான் பாப புண்ணியத்தை எல்லாம் செஞ்சு அதனுடைய அக்கௌண்ட்டில் அது இருக்கு. இந்த ஞானி என்ன செய்து விடுகின்றான், இந்த அகங்காரத்தை நீக்கி விடுகின்றான். அகங்காரத்தை நீக்கியவுடன் அகங்காரத்தை சார்ந்து இருந்த பாப புண்ணியங்களும் சென்று விடுகிறது. இப்போ ஒருவர் ஒரு கார்பெட்டில் நின்றுட்டுருக்கார், அவர் கீழே விழுக்காட்டணுன்னா அந்த கார்பெட்டை பிடிச்சி இழுத்தோம்னா என்ன ஆகும், அவர் விழுந்துருவார். இப்போ அவர் எது மேலே இருக்காரோ அந்த ஆதாரத்தை நீக்கிவிட்டால் அவரும் விழுந்து விடுவது போல நம்முடைய கர்ம வினைகளெல்லாம் எதில் இருக்கின்றது, நம்முடைய அகங்காரத்தில் இருக்கின்றது. ஞானி கர்ம வினையை ஒன்றும் பண்ணுறதில்லை, ஒன்றும் பண்ண முடியாது. அதனுடைய அதிஷ்டானமான அகங்காரத்தை நீக்கிவிட்ட காரணத்தினால், ஞானத்தினால் அது பொய் என்று உணர்ந்து விட்ட காரணத்தினால் அவனுக்கு எல்லா கர்மத்தினுடைய நாசமும் ஏற்படுகிறது. வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி. உபனிஷத் தெளிவாக சொல்லுது, க்ஷீயந்தே எல்லா கர்ம பலனும் அழிந்து விடுகிறது. அதாவது பாப புண்ணியம் சூக்ஷ்மமாக இருக்குங்கிறதெல்லாம் சாஸ்திரத்திலிருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் பிரமாணம் எது, சாஸ்திரம். எப்படி இதற்கு முன்னாடி மேல் லோகம் இருக்குது, சொர்க்கலோகம் இருக்குது, பிரம்மலோகம் இருக்குதுன்னு யாரும் போய் பார்த்துட்டு சொல்லலை, சாஸ்திரம் சொல்லுது, நம்ம தெரிஞ்சிட்டோம். அதே சாஸ்திரம் பிரம்மலோகம் சொர்க்கலோகம் நிலையற்றதுன்னு சொல்லுகிறது. அதை நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டோமோ அதே போல பாப புண்ணியங்களையெல்லாம் சாஸ்திரம் பேசுகின்றது. அதே சாஸ்திரம் சொல்கின்றது, ஞானிக்கு அது இல்லை. ஆகவே ஞானியினுடைய விஷயத்தில் தோஷம் வராது, அவனுக்கு பிறப்புங்கிறது ஒன்று கிடையாது. அகங்காரம் நீங்க அகங்காரத்தை சார்ந்திருந்த எல்லா கர்ம பலனும் நீங்குகின்றது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஞானம் என்ற ஒன்றை தவிர அல்லது மோட்சத்தை தவிர வேறு எந்த சூழ்நிலையிலும் ஒருவனுடைய கர்ம பலனானது நீங்காது என்று சொல்கின்றார். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம்.
இருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தை பார்த்துவிட்டு அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். இதோடு இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம் முடிவடைகிறது. அடிக்கடி நமக்கு கர்மா தியரியில் ஒரு சந்தேகம் வருகின்றது. ஆகவே அதை நம்ம பார்க்கிறோம். அதனால் இது கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் தான், அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான். காரணம் என்ன என்றால், இந்த இடத்துல பகவான் என்ன நினச்சி சொன்னாரோ அதை நம்ம பார்த்துட்டோம். இந்த கர்மா தத்துவத்தில் பல கருத்துக்கள் இருக்கின்றது. அதில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு செல்லலாம். பொதுவாக என்ன முடிவு செய்கிறார்கள், நாம் இந்த கர்ம தத்துவத்தை பேசுகின்றோம். ஒவ்வொரு ஜீவராசி செயல் செய்கின்றான், அவனுக்கு பாப புண்ணியம்னு இருக்குது, அதனுடைய அடிப்படையில் பிறப்பு வருகின்றது. அதைத்தான் பிராரப்த கர்மம்னு சொல்கிறோம். அந்த கர்ம வினையை மாற்ற முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும். இப்படியெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது பலர் என்ன தவறு செய்கிறார்கள், இந்த கர்ம தத்துவமானது ஒருவனை சுய முயற்சி செய்யாமல் செய்கின்றது. காரணம் என்ன, எல்லாம் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு அவனை செயல்படுத்தாமல் செய்கின்றது என்று தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். சாஸ்திரம் கர்மாவினுடைய தத்துவத்தை எதற்கு சொல்ல வந்ததோ அதிலிருந்து முழுமையாக விபரீதமாக மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். சாஸ்திரம் தலையெழுத்துன்னு சொல்லி சும்மா உட்கார்ந்துட்டுருக்கிறதுக்கு கர்மாவினுடைய தியரியை போதிக்கவில்லை. பிறகு எதற்கு போதிக்கின்றது, இதில் பல கருத்து இருக்குது. நாம் 3 பிரயோஜனத்தை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். கர்ம தத்துவமானது நமக்கு என்ன தத்துவத்தை போதிக்கின்றது. இந்த கர்மா தியரினா எதை நம்ம சொல்கிறோம், ஒரு ஜீவன் ஒரு செயல் செய்தால் அந்த செயலானது அதிர்ஷ்டமான பாப புண்ணியத்தை உருவாக்கும். அந்த பாப புண்ணியம் அவனுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும். அது மீண்டும் சுகதுக்கத்தை கொடுத்து வெளிப்படுத்தும். சூழ்நிலைகள், உடல், ஜென்மம் இவைகளை கொடுக்கும். இந்த தத்துவத்திலிருந்து இதனுடைய பலன் அல்லது இதிலிருந்து நம்ம என்ன வேல்யூவை எடுத்துக்கணுங்கிறத இப்பொழுது பார்க்கின்றோம். அதில் முதல் கருத்து என்னவென்றால், ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதற்கு நாம் தான் பொறுப்பு. ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு. என்னுடைய வாழ்க்கையில் வர்ற அனைத்து சுகதுக்கங்களுக்கும் நான் தான் காரணம், வேறு யாரும் காரணம் அல்ல என்ற கருத்தை சாஸ்திரமானது கர்ம தத்துவத்தின் மூலமாக போதிக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அதாவது நம்ம சாதாரணமாக நமக்கு வர்ற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் எதையோன்னு காரணமாக சொல்கிறோம். யாரும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் சனி பகவானை சொல்லிடுவோம். சனி சரியில்லை, கேது சரியில்லை, செவ்வாய் சரியில்லைன்னு கிரகத்து வரைக்கும் போயிடுவோம். அது ஏதோ சரியில்லையா, அதனால தான் நான் சரியில்லாமல் இருக்கிறேன்னா. இன்றைக்கி ஏன் தலைவலி வந்ததுன்னா செவ்வாய் கிரகத்தில் கொஞ்சம் தோஷம் இருக்குன்னு. கிரகங்கள் நம்முடைய நிலையை காட்டி கொடுக்கலாம். அது ஏதாவது இருந்து நாம் என்ன நிலையில் பாப புண்ணியத்தை செஞ்சு வச்சுருக்கிறோங்கிறது காட்டுறதுக்கு பயன்படலாம், பயன்படாமல் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. யாரோருத்தர் மீது பிளேம் பண்ணிடுறது. அதாவது நம்மளுடைய துயரத்துக்கு, இந்த சூழ்நிலைக்கு நான் காரணம் அல்ல. எல்லா மனிதர்களுக்கும் உள்ள பேசிக், அதாவது சாதாரண அடிப்படையான பலகீனம் என்னன்னு சொன்னால், பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. யாரையாவது பொறுப்பு கொடுத்துறது. அதனால தான் முக்கியமான விஷயம் வரும்போது வீட்டில் மற்றவங்கிட்ட டிசிஷனை வாங்கிக்கிறது. நம்ம தான் அதை எடுத்திருப்போம், அவங்க மூலியமாக சொல்ல வச்சு வாங்கிக்கிறது. காரணம் என்ன, தப்பாக போனால் சொல்லிடலாமே, நீ தான் சொன்ன அப்படின்னு. நமக்கு அப்படி ஒரு டிசிஷன் அவங்க சொல்லணும்னு ஆசை தான், அவங்க வாயில் வர வச்சிடுறது. என்ன ஒருவர் சொன்னார், சிலதெல்லாம் அவங்க வாயிலேயே வர வச்சிருவேன், பிறகு சேஃபாக இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். காரணம் என்ன, நான் பொறுப்பாக இருக்கக்கூடாது. அதனால் நமக்கு உடல்நிலை சரியில்லாட்டியோ, சூழ்நிலைகளோ, இல்லை படிப்பு வரலையோ, எல்லாத்துக்கும்
யாரோ ஒருவர் காரணம்னு சொல்லி கொண்டு இருக்கின்றோம். கர்மா தியரி என்ன சொல்லுது? உன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும், நீ வாழ்க்கையில் சந்திக்க போகிற ஒவ்வொரு மனிதர்களும், எத்தனையோ மனிதர்களை சந்திப்ப, விதவிதமான குணங்களையுடைய மனிதர்களை சந்திப்பாய். அதெல்லாம் உன்னுடைய பிராரப்தம், உன்னுடைய கர்ம பலன், அதாவது நீ சம்பாரிச்சது தான். யாரையெல்லாம் நீ சந்திக்கிறையோ அவங்க எப்படியெல்லாம் இருப்பார்களோ அதெல்லாம் யாருன்னா அது உன்னுடைய பொறுப்பு. நீ பொறுப்பை எடுத்து கொள்ள வேண்டும். ப்ளேம் பண்ணக்கூடாது, மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. இதுதான் முதல். இந்த முழு பொறுப்பை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆட்டிடியூட், பாவனை. என்ன ஆகும்னு சொன்னால், மற்றவர்களை குறை சொல்ல மாட்டோம், மற்றவர்களை வெறுக்க மாட்டோம், கோபப்பட மாட்டோம். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லப்படும். இப்போ என்னிடத்தில் ஒரு கண்ணாடியான அல்லது ஒரு வாட்ச், ரொம்ப அழகான வாட்சை நான் வச்சுருக்கேன். அது ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிரியமான ஒருவர் கொடுத்துருக்காருன்னு அதில் எமோஷ்னல் வேல்யூ வேறு இருக்குது. அப்படி ஒரு கண்ணாடினாலேயோ அழகான பொருள் என்னிடத்தில் இருக்குது. அப்போ நான் அதை எப்படி வச்சுருப்பேன்? பாதுகாப்புடன் வச்சுருப்பேன். காரணம் என்ன? அந்த பொருளும் அழகாக இருக்குது, நான் ரொம்ப யாரை விரும்புகிறேனோ அவங்க எனக்கு ப்ரெசன்ட் பண்ணினதாக இருக்குது. ஒரு நாள் என்ன ஆகிடுது, என்னுடைய இடத்துல க்ளீன் பண்ணுற வர்றவர் அதை போட்டு உடைச்சிட்றாருன்னு வச்சுக்குவோமே. என்ன வரணும்? சாதாரணமாக என்ன வரும்? கோபம் வந்துடும். ஏன் இதை போட்டு உடைச்சேன்? இது நான் இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கேன், இதை நீ நாசப்படுத்திட்டேன்னு கோபம் வரும். ஒரு கால் என்னுடைய கை தவறி அதை நான் உடைச்சிட்டேன்னு வச்சுக்குவோமே, என்ன வரும்? கோபம் யார்கிட்ட வரும்? கண்ணாடி முன்னாடி நின்று தான் கோச்சிக்கணும். மனசில் ஒரு வருத்தம் வரும், இந்த பொருள் போயிடுதே. இப்போ இனியொருவர் நாசப்படுத்தி இருந்தால் 2 பாவனை வரும். ஒன்று வருத்தம், துவேஷம், குரோதம், இதெல்லாம் வரும். நான் உடைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன வரும்? வெறும் வருத்தம்தான் வரும். அதே போல் வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நான் தான் காரணம்னு புரிஞ்சிட்டேன்னா, கஷ்டமான சூழ்நிலை வந்தால் வெறும் கஷ்டம்தான் வருமே தவிர கஷ்டத்தை தொடர்ந்து கோபம், குரோதம், துவேஷம் இதெல்லாம் வராது. இப்போ இந்த பொருளை நான் தான் உடைச்சேன், இதனுடைய அழிவுக்கு நான் தான் காரணம்னு பொறுப்பை நான் எடுத்து கொண்டால் என்ன வரும்? கஷ்டம், வருத்தம் வரலாம், அதை தவிர்க்க முடியாது. ஆனால் வருத்தத்தை தொடர்ந்து வெறுப்போ, நான் வேறு ஏதாவது ஒன்று எடுத்து உடைக்க போகிறேன், பழிப்புக்கு பழின்னு சொல்கிறோமே, ரத்தத்துக்கு ரத்தம்னு சொல்கிற மாதிரி, நீ இந்த பண்ணிட்டியல்ல, நான் அதை உனக்கு பண்ண போகிறேங்கிற புத்தியெல்லாம் வராது. காரணம் என்ன? இதை நான் உடைச்சேன். இனியொருவர் தான் காரணம்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? எல்லா விதமான நெகட்டிவ் வேல்யூ வரும். இப்போ கர்மா தியரி என்ன சொல்லுது? யாரையும் குறை சொல்லக்கூடாது, நீ செய்கின்ற அனைத்து செயலுக்கும் நீதான் பொறுப்பு. இப்படிப்பட்ட மனிதர்களை நான் சந்தித்து அவங்களோடு இருக்க வேண்டியது இருக்கேன்னா அது உன்னுடைய தலைவிதி. தலைவிதின்னா என்ன அர்த்தம்? அது நீ சம்பாரித்தது, நீ அப்படிப்பட்டவர்களை சம்பாதித்திருக்கின்றாய். ஆகவே முதல் கர்மா தத்துவத்தினுடைய பிரயோஜனம் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை நாம் எடுத்து கொள்ளுதல். இனி இரண்டாவது பிரயோஜனம் என்னன்னு சொன்னால் அக்செப்டன்ஸ், முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற புத்தி. இப்போ நான் தான் செய்தேன்னு சொன்னால் என்ன செய்யறது? நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இப்போ எனக்கு விருப்பமான பொருளை இனியொருவர் உடைச்சாருன்னு வச்சுக்குவோமே, ஏற்றுக்கொள்கிறது கஷ்டம். நானே பண்ணேன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கிறத தவிர வேறு என்ன இருக்குது? ஆகவே ரெண்டாவது ஆட்டிடியூடு நமக்கு வர வேண்டியது அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். என்னென்ன சூழ்நிலை இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கோம். நமக்கு கிடைத்த உடல், நமக்கு கிடைத்த பெற்றோர்கள், கிடைத்த உறவினர்கள், இருக்கிற சூழ்நிலை, நம்மெல்லாம் மெட்ராஸில் இருக்கணும்னு ஒரு சூழ்நிலை, வேறு ஏதாவது நல்ல கிளைமேட் இருக்கிற ஊரில் இருக்கலாம், பிராரப்தம் இங்கே கொண்டு வந்து நம்ம எல்லாம் வச்சுருக்கு. சில பேர்லாம் கிராமத்தில் நல்ல கிளைமேட் இருக்கிற ஊரில் பிறந்திருப்பார்கள், பிராரப்தத்தினால இங்கே வந்து உட்கார்ந்துருப்பார்கள். அது என்னன்னா
வேறு வழி கிடையாது தான். அதை நம்ம அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்கின்றோம். மூன்றாவது இதுதான் முக்கியம், பிரயத்தனம். பிரயத்தனம்னு சொன்னால், இன்னைக்கு நான் இருக்கிறது நேற்று நான் செய்த செயலினுடைய விளைவுன்னு சொன்னால், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இன்னைக்கு நான் நடந்து கொள்கின்ற விதம். ஆகவே முழு முயற்சி. காரணம் என்ன, எல்லா சூழ்நிலையும் நான் தான் உருவாக்குறேன்னு சொன்னால் யார் கையில் இருக்கு எதிர்காலத்தை நல்லா வச்சிருக்கிறது? எதிர்காலத்தை நல்ல விதத்திலேயோ அல்லது மோசமான விஷயத்திலேயோ வச்சிருக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கும், யாருக்கு சக்தி இருக்குன்னா எனக்கு தான் இருக்கு. ஆகவே பிரயத்தனம். இப்போ இன்னைக்கு நாம் இப்படி இருக்கிறதுங்கிறது இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ரிஃப்ளெக்ஷன், பலன். நாளைக்கு நாம் எப்படி இருக்க போகிறோம், 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறோம்னா இப்பிருந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அந்த வாழ்க்கையினுடைய பலன். இப்போ நேற்று வாழ்ந்த வாழ்க்கை இன்று நாம் இருக்கிறத காட்டுது, இன்று நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நாளை இருக்க போவதை அது காட்டுகின்றது. ஆகவே பிரயத்தனம். இந்த கர்மா தியரியில் என்னென்ன வரும்னு சொன்னால், முழு பொறுப்பையும் நம்ம எடுத்துட்டு ஏற்றுக்கொண்டும் முழு முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் கர்மா தியரி நமக்கு காட்டுது. ஆனால் இப்போ என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள் தெரியுமோ, கர்மா தியரி உன்னை சோம்பேறி ஆக்கிரும், ஒரு விதமான செயலும் செய்யாமல் தலையெழுத்தைன்னு உட்கார வச்சிரும், சும்மா வெறும் பாவ புண்ணியம்னு சொல்லிட்டா போதுமா என்றெல்லாம் நினைக்கிறார்கள். எதை எப்படி புரிஞ்சுக்கணுமோ அதை முழுமையாக விபரீதமாக புரிந்து கொண்டு உள்ளார்கள். அதனால தான் இந்த இடத்துல இந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் பகவான் இந்த இடத்துல எதுக்காக இதை பேசுகிறார்? ஒவ்வொருவருடைய பாப புண்ணியமும் மோக்ஷகாலம் வரை போகாது, தொடரும் என்பது பகவான் இங்கு சொன்ன கருத்து. கர்ம தத்துவத்திலும் இது போன்ற பல கருத்துக்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். பரஸ்தஸ்மாத்து பாவோன்யக அவ்யக்தோ வியக்தாத் சநாதனஹ யஸ சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு ந விநஷ்யதி. சென்ற ஸ்லோகத்துடன் பகவான் சம்சார வர்ணனையும் மோக்ஷஸ்வரூபத்தினுடைய பெருமையையும் பேசி முடித்தார். இனி 20 22வது ஸ்லோகம் வரை பரபிரம்ம தத்துவத்தின் விளக்கம் அல்லது மோக்ஷத்தினுடைய விளக்கம், லட்சியத்தினுடைய விளக்கம். யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி என்று 11வது ஸ்லோகத்தில் பகவான் நான் அந்த பதத்தை சொல்லப் போகிறேன்னு சொன்னார். 11வது ஸ்லோகத்தில் வேதத்தை அறிந்தவர்கள் எந்த அக்ஷரத்தை பேசுகிறார்களோ, யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேன பிரவக்ஷேன்னு சொன்னார். அந்த இடத்துல நம்ம சொன்னோம், பகவான் மோக்ஷ பதத்தை விளக்க போறன்னு சொன்னவர் 20 22வது ஸ்லோகத்தில் விளக்குகிறார் என்று அங்கு நாம் சொன்னோம். இப்பொழுது அந்த இடத்திற்கு வந்துள்ளோம். இந்த 3 ஸ்லோகத்தில் பரபிரம்மத்தினுடைய தத்துவம் அல்லது நம்முடைய லட்சியமான மோக்ஷத்தினுடைய தத்துவம், எந்த அக்ஷரத்தை அடைய அனைத்து தவங்களும் செய்யப்படுகிறதோ
அந்த தத்துவமானது இங்கு பேசப்படுகிறது. இங்கு பகவான் எப்படி பேசுகிறார் என்றால், இந்த ஜெகத் அல்லது இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது, இது நம்முடைய இந்திரியங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஜெகத்தை பகவான் இங்கு வியக்தம் என்று சொல்கின்றார். வியக்தம் என்றால் அனுபவிக்க கூடியது, வெளித்தோற்றத்திற்கு வந்துள்ளது, வியக்தம். பிறகு இந்த ஜெகத்தானது நேரடியாக எதிலிருந்து வந்தது? ஸ்தூல சூக்ஷ்மமான ஜெகத் எதிலிருந்து வந்தது என்றால் காரணரூபமான ஜெகத்திலிருந்து வந்தது. காரணரூபமான ஜெகத்துக்கு என்ன பெயர்? ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம், அவ்வியக்தம் அல்லது மாயா. இப்போ மாயையிலிருந்து இந்த ஜெகத் வந்தது. அந்த மாயை காரணம். அந்த காரண ரூபமான மாயை அவ்வியக்தம், வெளி தோற்றத்துக்கு வராதது. இப்போ நம்ம இடத்துல இப்போ என்ன சொல் இருக்கு? வியக்தம்னு ஒரு சொல் இருக்கின்றது. அது காரியம், வெளி தோற்றத்துக்கு வந்த ப்ராடக்ட், படைக்கப்பட்டது. அவ்வியக்தம்னு ஒரு சொல் நம்மிடம் இருக்கின்றது, அது காரணம். இப்போ அவ்வியக்தம்னா வெளித்தோற்றத்திற்கு வராத மாயா என்ற தத்துவ ரூபமான காரணத்திலிருந்து வெளித்தோற்றத்திற்கு வந்த இந்த ஜெகத் இருக்கின்றது. இப்பொழுது பகவான் மூன்றாவது ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்துகின்றார். ஒன்று வியக்தம், இரண்டாவது அவ்வியக்தம். இரண்டாவது அவ்வியக்தம்ங்கிறது காரண ரூபமாக இருக்கின்ற மாயா தத்துவம். மூன்றாவது தத்துவத்தையும் பகவான் அவ்வியக்தம் என்ற சொல்லிலேயே அறிமுகப்படுத்துகின்றார். அப்போ நம்ம இடத்துல இப்போ என்னென்ன இருக்கு? வியக்தமான உலகம், அவ்வியக்தம் மாயாரூபமான அவ்வியக்தம், பிறகு இனியொரு அவ்வியக்தம் இருக்கு, அதுதான் பரபிரம்ம, அதுதான் அக்ஷரம் என்று சொல்றார். அது மூன்றாவது விகாரமடையாத அவ்வியக்தம். இப்போ வேறொரு அவ்வியக்தம் இருக்குன்னு சொல்றார். முதல்ல இருக்கிற அவ்வியக்தம் காரண ரூபமானது மாயா, அதிலிருந்து வியக்தமானது இந்த உலகம், தோன்றியது இந்த உலகம். பிறகு மூன்றாவது ஒரு அவ்வியக்த தத்துவம் இருக்கின்றது. மூன்றாவதுனா மூன்றாவது தத்துவமான அவ்வியக்தம் இருக்கின்றது. அந்த அவ்வியக்தம்தான் பிரம்ம, அதை அடைதல் தான் லட்சியம். இப்போ இதிலிருந்து நமக்கு ஒன்று தெளிவாகும். பிரளயம்ங்கிறது எந்த அவ்வியக்தத்தை அடைதல்? காரணரூபமான அவ்வியக்தத்தை அடைதல் பிரளயம். மோக்ஷங்கிறது காரண காரியத்திற்கு அப்பாற்பட்ட அவ்வியக்தத்தை அடைதல் மோக்ஷம். சம்சாரம்ங்கிறது எது? வியக்தமாக இருத்தல். இந்த வியக்தியான ஜெகத்தில் இருக்கிறது சம்சாரம். பிரளயம்ங்கிறது அதற்கு நேரடி காரணமான மாயையில் ஒடுங்குதல், அதையும் அவ்வியக்தம்னு சொல்கிறோம். பிறகு இனியொரு அவ்வியக்தம் இருக்கின்றது, அந்த அவ்வியக்தந்தான் மோக்ஷம் என்று பகவான் அறிமுகப்படுத்துகிறார். முதல் வரியில் இப்பொழுது பரஸ்தஸ்மாத்து பாவக அந்யக அவ்யக்தக அவ்யக்தாத் சனாதனக. இதில் எங்கெங்கேயோ இருக்கிற வார்த்தை எங்கெங்கேயோ சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் பரகங்கிற சொல்ல எடுத்துக்கொள்வோம். பரக என்றால் வேறானது, மேலானது. பரகன பின்னகன் ஒரு பொருள், வேறானது. இனி ஒரு பொருள் மேலானது, உத்கிருஷ்டக. பரகங்கிறதுக்கு மேலானது, உயர்ந்ததுன்னு ஒரு பொருள்.
இனி ஒரு பொருள் வேறானது. பின்னகன் ஒரு பொருள், உத்கிருஷ்டகன் ஒரு பொருள். வேறானதுன்னு சொன்னா எதிலிருந்து வேறானது, எதிலிருந்து உயர்ந்தது? தஸ்மாத். அடுத்த சொல் தஸ்மாத். தஸ்மாத் என்றால் அதிலிருந்து. எதிலிருந்துன்னு கேட்டால் பகவான் என்ன சொல்றார்? அதிலிருந்து வேறானது. அதிலிருந்து வேறானது. இப்போ அதிலிருந்துன்னு சொன்னால் எதிலிருந்துன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன, சென்ற ஸ்லோகத்தில் எதை பற்றி பேசிட்டு இருந்தார் பகவான்? மாயாங்கிற அவ்யக்தத்தை பற்றி பேசிட்டு இருந்தார். ஆகவே மாயை என்ற அவ்யக்தத்தை காட்டிலும் மேலானது. அதையே பகவான் சொல்றார். முதல் வரியில கடைசிக்கு முன்னுத்த சொல் அவ்யக்தாத். அவ்யக்தாத்னு ஒரு சொல் இருக்கு, அதை எடுத்து இங்க போடணும். தஸ்மாத் அவ்யக்தாத், அந்த அவ்யக்தத்தை காட்டிலும் மேலானது, வேறானது. இப்போ அவ்யக்தாத்னு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது எங்க? அவ்யக்தோ வியக்தாத்ன்னு இருக்கு. அந்த அவ்யக்தத்தை காட்டிலும், காரணரூபமான மாயையை காட்டிலும் பரக, மேலானது. அது ஒரு அவ்யக்தம். அதுதான் பிரம்ம, அதுதான் நம்முடைய லட்சியம். இப்போ மோட்சத்தில் அடைய வேண்டிய லட்சியம் மாயையை காட்டிலும் வேறான அவ்யக்தம் என்று கூறுகிறார். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.